Dear students, our next topic in production is division of labor. So already நம்ம land பார்த்திருக்கோம், labor பார்த்திருக்கோம். Now we'll say division of labor. The concept division of labor was introduced by Adam Smith in his book An Inquiry into the Nature and Causes of the Wealth of Nations. ஸோ இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்றது ஆடம் ஸ்மித் அவருடைய புக்குடைய நேம் இன்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்ற புக்கில் டிவிஷன் ஆஃப் லேபரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிவிஷன் ஆஃப் லேபர் மீன்ஸ் டிவைடிங் த ப்ராசஸ் ஆஃப் production into distinct and several component processes and assigning each component in the hands of a labor or a set of laborers who are specialists in that particular processes. ஸோ டிவிஷன் அப்படின்னாலே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்றது தெரியும், டிவைட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர்னால் என்ன? ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது, அந்த ப்ரொடக்ஷனுக்கு ப்ராசஸ் நடக்குது இல்லையா? ஸோ அந்த ப்ரொடக்ஷனோட ப்ராசஸை டிவைட் பண்ணுறது, தனித்தனியாக டிவைட் பண்ணுறது, நிறைய ப்ராசஸஸ் சிம்பிள் ப்ராசஸாக டிவைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பெரிய ஹோட்டலில் சமைக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தரேவா எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. பிரித்து காய் கட் பண்ணுறவங்க ஒருத்தங்க, குக்கிங் பண்ணுறவங்க ஒருத்தங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அந்த மாதிரி வந்து பிரித்து அவங்களுடைய ஒர்க்கை செய்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி லேபரோடைய ஒரு லேபர்கிட்டேயோ இல்லை செட் ஆஃப் லேபரர்ஸ் கிட்டேயோ அந்த காம்போனண்ட் ப்ராசஸை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறது. அதுதான் வந்துட்டு டிவிஷன் ஆஃப் லேபர். யார் எதில் ஸ்பெஷலாக இருக்காங்களோ, யார் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களோ, எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, யாருக்கு எதில் நாலேஜ் அதிகமாக இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து அந்தந்த காம்போனண்ட் ப்ராசஸை வந்து அசைன் பண்ணி கொடுக்கறது, அவங்க கையில் ஒப்படைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எ டெய்லர் ஸ்டிச்சஸ் எ ஷர்ட் இன் ஃபுல். டெய்லர் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஷர்ட்னா அதை வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. In the case of garment exporters, cutting of cloth, stitching of hands, body, collar, holes for buttons, stitching of buttons, etc. are done independently by different workers. ஸோ இப்போ நம்ம ஷாப்புக்கு போகிறோம், டெய்லர்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தை கொடுத்து ஸ்டிச் பண்ண சொல்கிறோம், அளவு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவே பெரிய கவர்மெண்ட் கம்பெனி இருந்தது அப்படின்னா, பெரிய கம்பெனி இருந்ததுன்னா அவங்க என்ன செய்வாங்க? ஒருத்தரே எல்லாமே செஞ்சுட்ருப்பாங்களா? அப்படி கிடையாது. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணுவாங்க. அனதர் செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஹேண்டை ஸ்டிச் பண்ணுவாங்க. அனதர் செட் ஆஃப் பீப்புள் பாடி ஸ்டிச் பண்ணுவாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் காலர். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் தான் வந்து அந்த ஒர்க்கை செய்கிறாங்க. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. therefore they are combining the part into a whole shirt. அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஒருத்தர் ஹேண்டு, ஒருத்தர் காலர், ஒருத்தர் வந்து பட்டன் வைப்பாங்க, இன்னொருத்தர் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நமக்கு என்ன செய்கிறாங்க? ஒரு ஷர்ட்டை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஒர்க்கை ஹோலாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணியிருப்போம், ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஷாப்பில் வாங்குகிறோம் அப்படின்னா ஒருத்தர் மட்டுமே அதை செஞ்சுருக்க மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் தான் அசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நவ் மெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர். It improves efficiency of labor when labor repeats doing the same task. ஒரே விஷயத்தை வந்து ஒர்க்கர் வந்து திரும்ப செய்யும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது? ஸ்பீடு கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தடுமாற்றமாக ஆரம்பிப்பாங்க. போக என்ன ஆகுது? ஒரே வேலையை திரும்ப செய்கிறதுனால அவங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். It leads to the use of modern machinery in production, resulting in inventions. Example, Morse telegraphic codes. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒருத்தர் வந்து ஒரு ப்ராசஸை செய்யும்போது இதை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி அவங்க திங்க் பண்ணி இது இப்படி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன செய்வாங்க? திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி திங்க் பண்ணி மாடர்ன் மிஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன அது வந்து ஒரு புது கண்டுபிடிப்பாகவே நமக்கு தெரியும். டைம் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்ட் வெரி எஃபிஷியன்ட்லி. ஸோ டைமும் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸையும்
குயிக்காக யூஸ் பண்ணி முடிச்சிடலாம், ரொம்ப எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, டிமெரிட்ஸும் இருக்குது. வாட் ஆர் த டிமெரிட்ஸ்? Repetition of the same task makes laborer to feel that the work is monotonous and stale. ஸோ அவங்க என்ன ரொம்ப என்னடா செஞ்ச வேலையவே திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள வந்து ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும், ஒரு ரொம்ப சலிப்பாக இருக்கே அப்படின்ட்டு தோணும், ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இட் ஹில்ஸ் த ஹியூமானிட்டி இன் ஹிம். என்னடா செஞ்ச வேலையே, அம்மா சொல்லுவாங்க என்னடா டெய்லி சமைச்சிட்டே இருக்கிறோமா அப்படின்ட்டு வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி செஞ்ச வேலையவே திரும்ப திரும்ப செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட், நேரோ ஸ்பெஷலைசேஷன் ரெடியூசஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் லேபரர் டு ஃபைண்ட் ஆல்டர்னேட்டிவ் அவென்யூஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். திஸ் ரிசல்ட் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரே வேலையவே செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஒரே அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அவங்களுடைய நோக்கம் எல்லாம் எய்மெல்லாம் ஒரே வேலையிலேயே தான் இருக்கும். வேறு பக்கம் வந்து ஆல்டர்னேட்டிவாக அவங்களால திங்க் பண்ணுறதுக்கு மைண்டு போகாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதனால் ஒரு எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் அவங்க வந்து திஸ் ரிசல்ட் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட். அவங்க வந்து வேறு எந்த வேலைக்கும் போக முடியாமல் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு டிமெரிட்ஸ் இருக்குது பாருங்கள். ரெடியூஸ் த க்ரோத் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் த ஒர்க்கர் லாசஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹேவிங் மேட் எ கமோடிட்டி இன் ஃபுல். ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ப்ராசஸை செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக, என்னுடைய ஒர்க்கை நான் கம்ப்ளீட்டாக செஞ்சுட்டேன், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு திங் என்னால் ஒரு ப்ராசஸ் வந்து மேக் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைக்காது. இந்த கமோடிட்டினா என்னது? சம் ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்குள்ளே இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகுது, அவங்களுடைய ஒர்க்கு வந்து க்ரோத் ரெடியூஸ் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட்டு கேபிட்டல். மேலே வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்டு டு விசிட் த நியரஸ்ட் ப்ரைவேட் டெய்லரிங் ஷாப் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் டெய்லரிங் ஷாப் இருந்தாலோ இல்லை வந்து பெரிய கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய வீவிங்லாம் அவங்களே தறி போட்டு அவங்களே துண்டெல்லாம் நெய்வாங்க இல்லையா, துண்டு செய்வாங்க இல்லையா, அவங்களே முடி போடுறதுக்கு மிஷின் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி கூட நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். Teachers and students are asked to discuss about the process of making dresses in the tailoring shop and government's export industry. ஸோ டெய்லரிங் ஷாப்பில் அவங்க எப்படி ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு பார்ப்பீங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு மேக் பண்ணுறாங்கங்கிறதையும் பார்த்துட்டு வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக், கேபிட்டல். Capital is man-made physical goods used to produce other goods and services. கேபிட்டல் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னது, நம்மளா கிரியேட் பண்ணுற ஒரு குட் தான், ஒரு மெட்டீரியல் தான். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த கேபிட்டல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன் ஆர்டினரி லாங்குவேஜ் கேபிட்டல் மீன்ஸ் மணி. பொதுவாகவே அதான் முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுனாலோ இல்லாட்டி நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணோம், மணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் போடணும் அப்படிம்பாங்க. ஸோ மணி, கேபிட்டல் அப்படின்னாலே பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், மணி. இன் எக்கனாமிக்ஸ் கேபிட்டல் ரெஃபர்ஸ் டு தட் part of man-made wealth which is used for the further production of wealth. ஸோ எக்கனாமிக்ஸில் கேபிட்டல் அப்படின்றது என்னது, வெல்த், வளமை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக, மறுபடியும் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஈல்டுக்கு ரைஸ் போட்டிருக்காங்க, அந்த பேடி ஈல்டு கிடைக்குது. அதை என்ன செய்வாங்க, அதில் கிடைக்கக்கூடியதை எடுத்து திரும்ப என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அதுலேயே தான் போடுவாங்க. ஸோ அதுதான் வந்து அனதர் ப்ரொடக்ஷன் ஆஃப் வெல்த்துக்கு இந்த கேபிட்டல் யூஸ் ஆகுது. அது ஒரு பார்ட் தான். ஆல் வெல்த் இஸ் நாட் கேபிட்டல் பட் ஆல் கேபிட்டல் இஸ் வெல்த். ஸோ எல்லா வெல்த்தையுமே வந்து நம்ம கேபிட்டல்னு சொல்ல முடியாது, கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சம் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா லாஸும் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் தான் போகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் எல்லா கேபிட்டலுமே வந்து
வெல்த் தான். நம்ம போடுவோம் இது நல்லா இந்த பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அது லாஸ் ஆகுமா ப்ராஃபிட் ஆகுமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க ஆல் வெல்த் இஸ் நாட் கேபிட்டல். எல்லா வெல்த்துமே கேபிட்டல் கிடையாது, பட் எல்லா கேபிட்டலுமே வெல்த் தான். According to Marshall, capital consists of those kinds of wealth other than free gift of nature which yields income. ஸோ மார்ஷல் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கேபிட்டல்லையும் வந்து சம் கைண்ட்ஸ் ஆஃப் வெல்த் இருக்குது. அது எப்படின்னா காட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம இன்கம்மாக ஈல்டு பண்ணாலும் அதுவும் வந்து கேபிட்டல் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல். இதில் ஹவு மெனி ஃபார்ம்ஸ், ஒரு 3 ஃபார்ம்ஸ் இருக்குது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் கேபிட்டல் ஆர் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் மெஷினரி, டூல்ஸ், பில்டிங்ஸ் இதெல்லாம். அதாவது நம்ம ஃபிசிக்கலாக போடுறது, மெட்டீரியல் ரிசோர்ஸ் மேக் பண்ணுறது, அதுதான் வந்து மெஷினரி, டூல்ஸு, பில்டிங் இதெல்லாம். மணி கேபிட்டல் ஆர் மானிட்டரி ரிசோர்ஸஸ், அது வந்து இந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், ஷேர் மார்க்கெட்லாம் வச்சுருக்காங்க, ஸோ செக்யூரிட்டி பர்பஸஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஹியூமன் கேபிட்டல் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ். நம்ம வந்து என்ன செய்ய முடியும், நம்மக்கிட்ட இருந்து என்ன சோர்ஸ் இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் ஹெல்த் டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கேபிட்டல். ஸோ இதெல்லாம் வந்து 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டல் இஸ் எ பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ கேபிட்டல் அப்படின்றது ப்ரொடக்ஷனுக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ முழுமையாக அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ கேபிட்டல் அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ அது கேபிட்டல் வந்து அது இல்லாமல் அதனால் என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு கேபிட்டலும் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இட் இஸ் மேன்மேட். கேபிட்டல் அப்படின்றது வந்து மேன்மேட். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் இஸ் நாட் அண்ட் இன்டிஸ்பென்சிபிள் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து கேபிட்டல் வந்து அவ்வளோ நெசசரி கிடையாது. இட்ஸ் நாட் அண்ட் இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னா எசென்ஷியல். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஹேஸ் த ஹையஸ்ட் மொபிலிட்டி. மொபிலிட்டி மீன்ஸ் மூவபிள். அதாவது ஹையஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டு, அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறது வந்து நம்ம மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஷனோ இல்லை எதுவாக இருந்தாலும் ஒன் பிளேஸ், அதாவது மூவபிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி, இதுக்கு வந்துட்டு கேபிட்டல் வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இட் இஸ் ப்ரொடக்டிவ். ஸோ ப்ரொடக்டிவ் மீன்ஸ் இட்ஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ப்ரொடக்ஷன். கேபிட்டல் லாஸ்ட்ஸ் லாங். ஸோ இது ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும். கேபிட்டல் இன்வால்வ்ஸ் ப்ரெசன்ட் சாக்ரிஃபைஸ் டு கெட் ஃப்யூச்சர் பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃப்யூச்சரில் பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி விதை போட்டு நாளைக்கே நம்ம பயிர் வந்துடும், நாளைக்கே நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து நம்மளுடைய உழைப்பை போட்டால் தான், இன்றைக்கி நம்ம எக்ஸாமுக்கு படித்து எக்ஸாம் எழுதுனா தான் ரிசல்ட் வந்து குட் ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கேபிட்டலும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்டர்ப்ரீனர் ஆர் ஆர்கனைசேஷன். என்டர்ப்ரீனர் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆர்கனைசர். ஏதோ ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு அசோசியேஷனோ இல்லை ஏதோ ஒன்று ரன் பண்ணுறவங்க, ஆர்கனைஸ் பண்ணுறவங்கள தான் என்டர்ப்ரீனர் அப்படின்னு சொல்லுவோம். An entrepreneur is a person who combines the different factors of production. Factors ஆல்ரெடி தெரியும், லேண்ட், லேபர், கேபிட்டல். இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அதை கரெக்டான பிளேஸில், கரெக்டான ப்ரப்போர்ஷனில், இந்த லேண்டுக்கு இவ்வளோ லேபர்ஸ் ஒர்க் பண்ணால் போதும், இதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து என்டர்ப்ரீனர். In the right proportion and initiates the process of production and also bears the risk involved in it. அதில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன ரிஸ்க் வந்தாலும் அதை ஏற்று செய்கிறவங்க தான் இந்த என்டர்ப்ரீனர். The entrepreneur is also called organizer. In modern times, an entrepreneur is called changing agent of the society. ஸோ இவங்களை என்னன்னு சொல்கிறாங்க, சேஞ்சிங் ஏஜென்ட் ஆஃப் த சொசைட்டி. சொசைட்டியில் வந்து ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் மாற்றி செய்யலாம் அப்படின்றவங்களையும் இந்த என்டர்ப்ரீனர் அப்படின்னு சொல்லலாம். He is not only the responsible for producing the socially desirable output. ஸோ சோஷியலாக, அதாவது ஒரு
எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்கிறாங்க, அது வந்து அவுட்புட் வருது இல்லையா, ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்சன் மட்டும் கிடையாது, பட் சோஷியல் வெல்ஃபேரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபையிங் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ வந்து சொசைட்டியில் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது, பஞ்சாயத்து யூனியன்லலாம் இருக்காங்க, நம்ம வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி வேணும், அதுக்கப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டி வேணும், இந்த மாதிரிலாம் வந்துட்டு பாத்ரூம் வேணும், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். வாட்டர் ஃபெசிலிட்டி, ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் சொல்லுவோம். ஸோ நம்ம சொசைட்டிக்கு இந்த எதை செஞ்சால் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத அவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்க கொடுக்கணும். டிசைடிங் த லொக்கேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் யூனிட். ஸோ எந்த இடத்துல ப்ரொடக்ஷன் இருந்தால் அதாவது லொக்கேஷன், அதாவது லேண்ட், அதை வந்து இவங்க என்ன செய்யணும், டிசைட் பண்ணணும். ஓகேவா, ப்ரொடக்ஷன் வந்து எங்கே ஹையாக இருக்கும், ஈல்டு எங்கே அதிகமாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட்டை அவங்க டிசைட் பண்ணணும். மேக்கிங் இன்னோவேஷன்ஸ், நியூ ஐடியாஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, புதுசாக அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. டிசைடிங் த ரிவார்ட் பேமெண்ட். இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து எப்படியும் வந்து ஒரு ஓனர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, நிறைய லேபர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ற பேமெண்ட் ரிவார்டையும் டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டேக்கிங் ரிஸ்க்ஸ் அண்ட் ஃபேஸிங் அன்சர்டைனிட்டிஸ். எதிர்பாராத விதமாக என்ன வேணாலும் நடக்கலாம், ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுறதும் எதிர்பாராத விதமாக நடக்கிறத வந்து ஃபேஸ் பண்ணுறதையும் வந்து இவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள், இந்த என்டர்பிரினர் தான் ரெஸ்பான்சிபிள். கண்டிப்பாக இவங்களுடைய டியூட்டி தான் அதெல்லாம். சரியா, நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு டு விசிட் சம் என்டர்பிரினர்ஸ் இன் த நியரஸ்ட் ஹோம் டவுன் அண்ட் கலெக்ட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸஸ். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் வந்து நிறைய பிஸ்னஸ் மேன்லாம் இருப்பாங்க, அவங்களே பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க பிஸ்னஸ்க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க பிஸ்னஸை ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி சம் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ நம்ம ஸ்கூலாக இருந்தால் நீங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க, கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க, பெரிய பெரிய ஓனர், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் இருப்பாங்க, அவங்க பிஸ்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேவா, தட்ஸ் ஆல். இந்த ப்ரொடக்ஷன் லெசன் அது இன்னும் இதோட முடிஞ்சிடுச்சுப்பா. கொஷின் ஆன்சர்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு எழுதலாம். ஓகேவா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.